தமிழன் என்ன கண்டுபிடிச்சான் என்று கேட்பவர்களே வாயை பிளக்கும் அளவுக்கு தமிழன் கண்டறிந்த சில விஷயங்களைக் கண்டு இன்று உலகமே வியக்கின்றது. தமிழர்களாகிய நாம் நம் முன்னோர்களின் சிறப்புகளை அறியாமல் இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அவர்களின் பெருமை அறிந்திருந்தாலும் அது பற்றி வெளியில் அதிகம் பேசுவதில்லை. கல்லணை உலகின் முன்னோடி அணை என்று அழைக்கப்படும் பெருமை வாய்ந்தது கல்லணை. இது கட்டப்பட்டு 2000 ஆண்டுகள் முடிய போகின்றன. இன்றும் நொடிக்கு 2 இலக்க கனஅடி நீர் செல்ல ஏதுவாக பலமாக இருக்கிறது கல்லணை. கரை புரண்டோடும் காவிரியை தடுத்து வைக்கும் பலமான கல்லணையை கட்டிய கரிகாலன் 2000 ஆண்டுகளுக்கு முன் எத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பான். தொல்காப்பியமும் திருக்குறளும் 5000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட தொல்காப்பியமே உலகில் உள்ள நூல்களுக்கு இலக்கண முன்னோடியாக விளங்குகிறது. தமிழின் தொன்மைக்கு சான்றாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட திருக்குறள் உலகின் 26 மொழிகளில் இயற்றப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில் கற்களே அரிதான காவிரி ஆற்றங்கரைகளில் 66 மீட்டர் உயரம் 15 தளங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது இன்றளவும் வியப்பாக உள்ளது. கோயிலின் கடைக்கால் வெறும் 5 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டது. சுமார் 80,000 கிலோ எடை கொண்ட கல்லை கோயிலின் உச்சியில் எவ்வாறு நிறுவியிருக்க முடியும்? கற்களின் மேல் வரும் அழுத்தம் குறித்த சோதனைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். அதன் அடிப்படையிலேயே சிற்பிகள் அந்த கல்லை கோயிலின் மேல் அமைத்துள்ளனர். கோயில் முழுவதும் ஒரே தன்மையான செந்நிற கற்களால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய வழித்தோன்றலின் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இதுபோன்ற அறிவியல் தொழில்நுட்பங்களை இன்றளவும் ஆங்கில வழியில் கற்றவர்களால் கண்டறிய முடியவில்லையே ஏன்?